ரிஷபராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பத்தி சொல்லுங்க. பொதுவா ரிஷபராசி அப்படின்னு சொன்னா சுக்கிர பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. காலச்சக்கரத்திற்கு 2வது ராசின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனாலே உங்களுக்கு தெரியும், ஐயா வந்து மகாவிஷ்ணு பெருமாளை கும்பிட சொல்றோம், தாயாரை கும்பிட சொல்றோம், தாயாருடைய அம்சம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்றோம். ராசி நாதனுடைய அம்சம் பெற்ற அந்த அமைப்பாக இருந்தாலும் கூட எல்லா ராசிக்குள்ளேயுமே முருகப்பெருமானுடைய பங்கு இருக்குங்க. அதுல ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த முருகனுக்கு கார்த்திகேயனுக்கு மிகவும் பிடித்த அந்த கார்த்திகை நட்சத்திரமும், கிருஷ்ண பரமாத்மா மாமா ஒன்ற உறவு முறையில் வரக்கூடிய கிருஷ்ணருடைய நட்சத்திரமும், மிருகசீரிட நட்சத்திரம் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் அந்த ரிஷப ராசிக்குள்ள இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த முருகனை வழிபாடு செய்தால் வாழ்வில் வெற்றி உறுதி. முருகங்கிறது சாதாரண தெய்வம் இல்லைங்க, வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. ஆக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை, ஒரு நல்ல சக்தியை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அறுபடை வீடுகளில் இவர்களுக்கென்ற ஒரு படை வீடு உண்டு. அந்த ஸ்தலத்திற்கு போகும்போது ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி இருக்கு. ரிஷபராசிக்காரவங்கள்ட்ட ஒரு குணம் இருக்குங்க, விடாத முயற்சி, துடிப்பான வளர்ச்சி, அதுக்கப்புறம் நிலைத்த தன்மை, உறுதியான மனம். காரணம் வந்து அதை ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ராசி கிடையாது. லாங் டைமான வளர்ச்சி என்ன, தொடர்பான தொலைநோக்கான அடுத்து 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போறோம், சந்ததிகள் எப்படி இருக்க போறாங்க, குடும்பம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்கள். அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல இருந்து ரிஷபராசிக்காரவங்க மாறினாங்க. அவசரத்துல ரிஷபராசிக்காரவங்க ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. அவசரத்துல ரிஷபராசிக்காரவங்க உறுதி சொன்னாங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களா 100 முறை யோசனை பண்ணி மனசுக்குள்ள ஒரு உறுதியான முடிவு வந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையுமே வார்த்தையாக வெளிப்படக்கூடிய மனம் படைத்தவர்கள். ஆனா அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள்ட்டே ஒரு மறைமுகமான பிரச்சனை இருக்கு, பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதை நீக்கக்கூடிய சக்தி அப்பன் முருகன்ட்ட இருக்கு. மறைமுகமான சக்தியை, மறைமுகமான விஷயங்களை, மறைமுகமான தன்மைகள் எல்லாம் இவர்கள் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இவங்க வாழ்க்கையில சரிவுக்கே காரணமாக அமைஞ்சிடும். அந்த சரிவு போகணும்னா இந்த முருகன்ட்ட ரிஷபராசிக்காரர்கள் போகும்போது கண்டிப்பா சரிவு, தடங்கல்கள், சிக்கல்கள் அத்துணையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும்.